சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் வைகுண்ட ஏகாதசிக்கான பதிவு. வைகுண்ட ஏகாதசி அப்படின்னும் போது அதனுடைய தாற்பயங்கள், வரலாறு, கதைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பல வருடங்களாக நாம் பதிவுகளில் கொடுத்துட்டு வரோம். பழைய பதிவுகளினுடைய லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னும்போது 21 காய்கறிகளில் நாம் சமையல் அப்படின்றத பண்ணி அதை நாம் விரதத்துக்கு பயன்படுத்தணும். விரத காலங்களில் நாம் சாப்பிடணும். அந்த 21 காய்கறிகளை நாம் பகவானுக்கு நைவேத்தியமாக வைக்கணும்னு சொல்கிறாங்களே. இந்த 21 காய்கறிகள் எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு அயல்நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் நினைக்கலாம். அவ்வளோ ஏங்க, 21 காய்கறிகள் நமக்கு கிடைத்தாலுமே கூட அந்த 21 காய்கறிகளையும் நாம் சமைக்கும்பொழுது இந்த சுவை எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கல, இந்த சுவை குழந்தைகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இந்த காய்கறி குழந்தைகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எவ்வளவோ நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதாவது 21 காய்கறிகளை போட்டு சமையல் பண்ணி அதை வீண் பண்ணுறதும் கூட தவறு தான். அப்போது இந்த 3 பதார்த்தங்கள் கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இருக்கணும். அதை நாம் சமையல் பண்ணி அதை நாம் சுவாமிக்கு வச்சாலும் கூட நைவேத்தியமாக வைக்கும்பொழுது நாம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்த பலனை நாம் பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. விரதம் இருக்க முடியல, எனக்கு உடம்புக்கு முடியாது, வயசானவங்க, எனக்கு பிபி சுகர் இதெல்லாம் இருக்குது, வீட்டில் சின்ன குழந்தை இருக்குது, நான் கர்ப்பமாக இருக்கேன், இப்படி நிறைய பேருக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்றத கடைபிடிக்க முடியலைன்னா அப்படின்னாலும் கூட ஒன்றும் கவலையே கிடையாது. நாம் சுவாமியை மனசால் நினச்சி இந்த முறை எனக்கு இந்த ஒரு தடங்கள் வந்துருச்சு, அதனால் என்னால் விரதத்தை கடைபிடிக்க முடியல, அடுத்த முறை இப்படி இல்லாமல் உன்னுடைய ஏகாதசி விரதத்தை நான் கடைபிடிக்கிறதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு மனசார நம்ம வேண்டிக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை செஞ்சால் கூட போதும். அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஆலயத்துக்கு போகணும், சொர்க்கவாசல் திறக்கிறத பார்க்கணும், இதெல்லாம் பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னாலும் அதை அப்படியே மனக்கண்ணில் கொண்டு வாங்க. ஏன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த சொர்க்கவாசல் திறக்கிறது அப்படிங்கிறத நேரில் பார்த்தா நல்லது தான். ஆனால் முடியாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும் இல்லையா? இப்படி தான் இந்த கதவு இருக்கும், இப்படி தான் இந்த கதவு திறக்கும், இந்த கதவுலேருந்து சுவாமி வெளியே இப்படி தான் வருவார் அப்படின்றத நாம் மனசுக்குள்ள கற்பனையில் நாம் நினச்சிக்கிட்டாலும் அதுவும் நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் இந்த சொர்க்கவாசல் திறக்கிறத பார்க்கறதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் சண்டை போட்டுட்டு நான் தான் முன்னாடி வந்தேன், நீ தான் அப்புறமா வந்த, நான் எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசை சங்கடப்படுத்திக்காமல் நாம் தரிசனம் பண்ணோம், நமக்கு அடுத்து இருக்கிறவங்களும் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய மனசோட நாம் தரிசிக்கிறத விட நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் தரிசிக்கணும் அப்படின்றத புரிஞ்சு அவங்களுக்கு விட்டு கொடுத்தாலும் சுவாமி நமக்கு எல்லா நன்மையையும் தருவார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் நான் தான் முன்னாடி வந்தேன், நான் தான் சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் நான் சுவாமியை பார்த்துறேன், நீங்களும் பாருங்கள் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நாம் விட்டு கொடுக்கும்பொழுது நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பெருமாள் ஃபோட்டோ இருக்கா? இல்லை பெருமாள் தாயார் ஃபோட்டோ இருக்கா? விக்கிரகமாக இருக்கா? ஃபோட்டோவாக இருக்கா? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சுவாமிக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு மலர் அலங்காரம் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான தண்ணியை பிடிச்சிட்டு அதில் கஸ்தூரி மஞ்சள், ஜவ்வாது பொடி, வாசனை மலர்கள் கூட துளசி, பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது துளசி, அந்த துளசியும் வச்சுட்டு சுவாமி முன்னாடி வச்சுடுங்க. முடிஞ்சால் பானகம் தயார் பண்ணுங்கள், இல்லைன்னாலும் பரவாயில்ல. என்ன பண்ணலாம், அன்றைக்கி சுவாமிக்கு நிவேதம் சித்திரான்னங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இல்லை அதுவும் முடியாது அப்படின்னும்போது வெறும் பச்சரிசி சாதம் வைக்கலாம். அதாவது பச்சரிசி சாதம், தயிர், நெய் இதை வைக்கலாம். இல்லைன்னாலும் பச்சரிசி சாதம் மட்டும் கூட வைக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னும்போது சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன், சக்கரை பொங்கல் வைக்கலாமா? சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் இதுவும் வைக்கலாம். இதை கடந்து நாம் சுவாமிக்கு இந்த பதார்த்தங்களால் செஞ்ச உணவு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன செய்யலாம்னா, அன்றைக்கி சுவாமிக்கு அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் ரொம்பவே விசேஷம். பச்சை சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப விசேஷம். அகத்திக்கீரை, நெல்லிக்காய், பச்சை சுண்டைக்காய், இந்த 3 விஷயங்களும்
சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். இதை சமையல் பண்ணி வச்சாலும் சரி, அப்படியே வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சமைச்சிக்கிட்டாலும் சரி, இதை வந்து அன்றைக்கி பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். சரிங்களா? அகத்திக்கீரை இவ்வளோ பெரிய கட்டாக இருக்கே அப்படின்னு நினைக்காம அதை ஊற விட்டு ஒரு கிணத்துல வச்சுடுங்க. பச்சை சுண்டைக்காயை ஒரு கிணத்துல வச்சுடுங்க. நெல்லிக்காயை ஒரு கிணத்துல வச்சுடுங்க. கிண்ணம் இல்லையா தொன்னையில் வைங்க. இதை சமைச்சு வச்சாலும் சரி, இல்லை அப்படியே வச்சாலும் சரி, அவ்வளோ நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. சமைக்க முடியாதவங்க இப்படியும் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். இதற்கு பேர் அப்பக்குவ நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். பக்குவ நைவேத்தியம்னா இதையெல்லாம் சமைச்சு நாம் சுவாமிக்கு வைக்கிறது பக்குவ நைவேத்தியம். இதெல்லாம் சமைக்காமல் அப்படியே வைக்கிறது அப்பக்குவ நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிக்கான பதிவு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.